திருச்சியில் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாக அவரை வாழ்த்திய முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். சரித்திரத்தை சாகடித்தவரே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நான் அதை அன்னைக்கு முழுக்கவே யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் கையெழுத்து போட்டார், ஒருவேளை மறுத்தார்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கலான்னு பேக்கிங் எவிடன்ஸு. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் படி தான் அந்த விஜய் செயல்படுவான்னா கொண்டு போய் வேறு சின்னத்தில் நின்று வர இருட்டில் காரில் வச்சு கையெழுத்து வாங்குறது கான்ஸ்டிடியூஷனான்னு கேள்வி இருக்குது. ஒரு ராஜ்யசபாவே காங்கிரஸுக்கு கொடுத்தது, அங்கே போனால் நம்ம எம்பி பாஜகவை கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி கொடுக்கலன்னு முதல்ல தளபதி விஜய் வாழ்கன்னுட்டு பிஜேபியை திட்டினா அது நேஷனல் நியூஸ் ஆகும். தாவேகா உறுப்பினர் ஒருவர் நின்று பாஜகவை எதிர்ப்பது என்று செய்திகள் வர்றது கூட வர வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டாரா? மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றோடு தாவேகா அரசு அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றம் நடந்து ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. இந்த ஒரு மாத காலம் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆட்சி அமைகிறதுல பல சிக்கல்கள், கூட்டணி இங்கேருந்து எதிர்கட்சியில் நின்றவங்களாம் ஆளுங்கட்சியை ஆதரித்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அரசு அமைகிறது அப்படின்றதுல நிறைய பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் நிறைய பார்த்தாச்சு. ஆனால் இன்றளவும் அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை அல்லது இந்த கூட்டணி குறித்தான அரசியல் நகர்வுகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் வரும், ஒரு சில பேர் முரண்பாடு இருக்குது. காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்குமே சில முரண்பாடு இருக்குது, விசிகாவுக்குமே தாவேகாவுக்குமே சில முரண்பாடு இருக்குது அப்படின்றதெல்லாம் வெளியில் பேசு பொருள் ஆகிட்டே இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் சரி அல்லது எலெக்ஷன் அப்பவும் சரி, முன்னாடி திமுகவோட கூட்டணியில் இருந்து ஒரு மாநிலங்களவை ஒரு உறுப்பினருடைய எம்பி சீட்டை வாங்குறாங்க. இந்த பக்கம் வந்த பிறகும் ஒரு எம்பி சீட்டு வாங்குறாங்க. இப்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னை மரத்தில் ஒரு குத்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி இங்கே ஒரு சீட்டு அங்கே ஒரு சீட்டு வாங்குறது இருக்குது. ஆனாலும் காங்கிரஸை தாவேகா மதிக்கலை. குறிப்பாக அவங்களுடைய முதல்வர்கள் பதவியேற்பு விழாவிற்கு விஜய் அவர்கள் போகிறதில்ல, டெல்லி போனால் ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ சந்திக்கிறதில்ல அப்படின்ற இந்த பேசு பொருள் போயிட்டே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நீண்ட அதே போல் அர்த்தம் புரிந்து பல விஷயங்களை கனெக்ட் பண்ண ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, ஒரு மாதம் என்பது ரொம்ப குறைவான காலகட்டம் தான். ஏன்னா முடிவு ஒரு மாதம், முதலமைச்சராக பொறுப்பேற்று 24 நாட்கள் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் இதில் அவர் சொன்னதெல்லாம் ஏன் செய்யலைங்கிறது கேள்வியே அல்ல. நீங்கள் ஒரு அரசு பொறுப்பு எடுத்து இன்னும் முதல் பட்ஜெட்டு போகலை, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அதுக்குள்ளேயே போகல. ஆனால் ஒரு அரசாக நீங்கள் வழக்கமாக செய்ய வேண்டிய கடமை இருக்கும் இல்லையா? புதிய திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் அதுக்குள்ளேயே போகாமல் ரொட்டீன் கவர்னன்ஸ்குள்ளேயே நீங்கள் இன்னும் செட்டில் ஆகலைங்கிறது தான். அது விமர்சனம் என்பதை தாண்டி நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பழகுறீங்களோ அது தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்குமான அந்த லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது. எல்லாமே ஆன் பிளேஸில் இருக்கிறது. ஒரு அரசு நடப்பது அப்படிங்கிறது இயல்பாக போகணுங்கிற இடத்திலிருந்து அந்த விமர்சனங்களை வைக்கிறோம். அரசியலாக நீங்கள் தொட்ட புள்ளிகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு உள்ளே போன 3 கட்சிகள், நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே போனவர்கள், வெளியில் இருந்த ஆதரவு சிபிஎம், இந்த 3 கட்சிகளுக்குள்ளுமே ஒரு தாவேகா இம்பாக்ட் இருக்குது. அதாவது தாவேகாவோடு இணைவதற்கு முன்பாக இருந்ததில் ஒரு அதிருப்தி பல்வேறு வகையில் வெளிப்பட்டு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சிக்குள்ளே சரியில்லை, சிலர் விலகி இருக்கிறார்கள், சிலர் விலக தயாராகிறார்கள்ங்கிற ஒரு இடத்தை நோக்கி அது நகருது. ஏறத்தாழ பாஜக கூட கூட்டணி வச்சா அந்த கட்சி என்னவாகும் என்கிற இடத்துக்கு இது நகருதான்னு ஒரு ஒப்பீடு வைத்தால் அது ரொம்ப ஏர்லி. ஆனால் நமக்கு அந்த 5 வருடம் முடியறதுக்குள்ளே அதுக்கான பதில் கிடச்சிரும். இந்த கட்சிகள் எல்லாம் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளியில் ஒரு ஹார்ட்கோராக சில விஷயங்களை பேசக்கூடியவர்கள். அது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அல்லது ஐயுஎம்எல் ஆகட்டும். காங்கிரஸ் நீங்கள் ஹார்ட்கோர் இல்லைனாலும் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற இடத்துலலாம் அவங்க சில விஷயங்களை அழுத்தமாக செய்வாங்க. ஹார்ட்கோர் தான். ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல முகமாக இருக்கணும்னு அவங்க விரும்பி அதுக்காக பயணப்படுறவங்க. இது எதுலேயுமே விஜய் அவர்கள் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார். அவருக்கு பிரச்சனையே அவர் எதையும் அவர் கமிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஏன் பண்ணலன்னு கேட்டாலும் கேள்வியை கேட்குறதுக்கு அவர் தயாராக இருக்க மாட்டாருங்கிறது தான். நீங்கள் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்ன குழு? 6 பேர் கொண்ட குழு. முன்னாள் எம்பி ஜெயக்குமார் தலைமையில் 6 பேர் அல்லது 5 பேர் கொண்ட குழு. இவங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாரை கண்டுபிடிக்க போகிறாங்க? திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்தவங்களாம் தூக்கி கண்டுபிடிச்சி கட்சியை விட்டு நீக்க போகிறீங்களா, இல்லை தாவேகாவுக்கு வேலை பார்த்தவங்கள நீக்குவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யாரோட இருக்கீங்க? இப்போ எதுக்கு அந்த குழு போட்டிங்கன்னே ஒரு சந்தேகம் வருது. காங்கிரஸ் எவ்வளோ அற்புதமான கட்சினா, திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுகவை விமர்சிக்கிறவர்கள், அது கிரீஷ் உடங்கராக இருக்கலாம், மாணிக்கம் தாகூர் அவர்களாக இருக்கலாம், இல்லை அம்மையார் ஜோதிமணி அவர்களோ அல்லது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோ,
யாராக இருந்தாலும் அவங்க மேலாம் நடவடிக்கை இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, விளக்கம் கேட்பது கூட இருக்காது. ஆனால் நீங்கள் தாவேக்கா கூட போனதை விமர்சித்தால் அலிமல் புகாரி அவர்களை நீங்கள் பதவியிலேருந்து நீக்கினீங்க. அவர் உங்கள் பதவியே வேண்டாம், உங்கள் கட்சியே வேண்டாம்னு அவர் விலகித்தை பற்றி திமுக இணைஞ்சிட்டாரு. எங்கே கேள்வி வரும்னா, இப்போ 2 அரட்டை அளவுகோல் வருதா? எலெக்ஷனுக்கு முன்பாகவே நீங்கள் தயாராக இருந்தால் அதை நீங்கள் அப்பயே வெளிப்படையாக சொல்லியிருந்திருக்கலாமே. அப்போ அங்கே ராஜ்யசபா சீட்டுன்னும் போது ஏன் கமிட் ஆனீங்க? நீங்கள் திருச்சியில் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாக அவரை வாழ்த்திய முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், சரித்திரத்தை சாகடித்தவரே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நான் அதை அன்னைக்கு முழுக்கவே யோசிச்சுட்டு இருந்தேன், எவ்வளோ அர்த்தம் புரிஞ்சு இந்த வார்த்தையா இருக்கு. நீங்க சரித்திரத்தை மாற்றி அமைச்சவர்னா பரவாயில்ல, சரித்திரத்தை சாகடித்த தலைவர் அப்படின்னும் போது அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான். இப்போ 90 நாளில் 2 இடத்துல ராஜ்யசபா சீட்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உதயசூரியனில் அங்கே கமிட் ஆகி இல்லைங்க எங்களுக்கு போகிறதாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுக்காகலாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருந்தா வேற. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க, முடிச்சு இன்னமும் எனக்கு விரலில் வச்ச மை அழியில. ஆனால் நீங்கள் இங்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா இதை சாமர்த்தியம்னு சொல்கிறதா சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறதா அவங்களுக்கு எப்படி வேணுமோ இப்போ அப்படி சொல்லிக்கிறாங்க. கேள்வி எங்கே வரும்னா, காங்கிரஸினுடைய இந்த நிலைப்பாடை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லாம் சரியாக இருக்கிறதா? இப்போ இதில் பிரவீன் சக்கரவர்த்தி போறாருன்னா, புரோ தாவேக்காவாக அல்லது திமுக எதிர்ப்பாக இதற்கு முன்பாக பேசியவர்கள் உள்ளுக்குள்ள வரப்போறாங்க, அவங்கெல்லாம் பொறுப்புகளுக்குள்ள வரப்போறாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கான ராஜ்யசபா சீட் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தின்னு பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே முதலமைச்சர் விஜய் பேசினார். மாணிக்கம் தாக்கூர் மாநில தலைவர் ஆவதற்கு, அகில இந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் போது அம்மையார் ஜோதிமணி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க இவங்க அடுத்து வந்தாலும் கூட வெளிப்படைத்தன்மை வேணும்னு அவங்க திரும்ப பதிலுக்கு எதுவும் பேச போகிறாங்களாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த குதிரை பேரத்தை ஆதரிக்கக்கூடாதுன்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர் அதை ஆதரித்திருந்த போது அதை மறுத்து எதிர்த்து மாற்று கருத்தை வைத்திருந்தார் ஜோதிமணி அவர்கள். ஸோ அவங்க நிலைப்பாடு பின்னாடி தெரியும். அப்போ அங்கே ஏதோ ஒரு சிக்கல் தலைவர்கள் மத்தியில் மட்டத்தில் வந்திருக்கு. அமைச்சரானவர் போய் அதெல்லாம் போன ஆட்சியில் வேந்தரா முதலமைச்சர் இல்லை இருக்கலாம்னு போட்டதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அப்போ அவர் பேசுகிறாரு. இது முதலமைச்சர் கருத்தா நீங்கள் விளக்கணும்னு கேட்கக்கூடிய சூழல் வருது. அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சுற்றி ஒரு அதிகார மையத்தை ஃபார்ம் பண்ணா காங்கிரஸுக்குள்ள அது இன்னும் பெரிய புகைச்சலை உருவாக்கும். இது ஒரு சைடு. விசிகாலிருந்து திரு பனையூர் பாபு அவர்கள் விலகி இருக்கிறார். சிலர் அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் சீட்டு மறுக்கப்பட்டவர்கள், இல்லை வேலை செய்யாமல் போனது, இல்லை அமைச்சரவையிலே வேறு துறையிலே கூட கேட்டு வாங்கியிருந்திருக்கலாம். இப்படியான சில விஷயங்கள் அங்கே சில அதிருப்திகள் இருக்குது. பன்னீர் பாபு அவர்கள் விலகலுக்கு பிறகு மேபி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி அந்த வலைக்காட்சி அதை யார் பார்த்துக்க போகிறா, அது எப்படி இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறாங்கங்கிற விஷயம் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயுஎம்எல்ல 2 எம்எல்ஏக்களுமே அவங்களுக்குள்ள முரண் வந்துருச்சு. ஏன்னா முதல்ல கட்சியாக நீங்கள் ஆதரிப்பதற்கு முன்பாக ஒரு எம்எல்ஏட்ட அவங்க பேசினாங்க, எப்படி நம்ம மன்னார்குடிக்காரரை கொண்டு போய் இருட்டில் காரில் வச்சானா. நீங்கள் பாருங்கள், இருட்டில் கொண்டு போய் அவரை காரில் பேசி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது ஒன்று, அது அவருக்கே தெரியாமல் வீடியோ வேறு எடுத்திருக்காங்க பாருங்க. அவர் கையெழுத்து போட்டார், ஒருவேளை மறுத்தார்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கலான்னு பேக்கிங் எவிடன்ஸு. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் படி தான் அந்த விஜய் செயல்படுவான்னா கொண்டு போய் வேறு சின்னத்தில் நின்று வர இருட்டில் காரில் வச்சு கையெழுத்து வாங்குறது கான்ஸ்டிடியூஷனான்னு கேள்வி இருக்குது. அமமுக அங்கே அவர் போய் ஆயிடுச்சு. பட் ஐயுஎம்எல்ல அவர்கிட்ட இதே போல் அந்த சமயத்தில் இவர்கிட்ட பேசியிருந்தாங்க. இன்னொரு, ஏன்னா நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்த அந்த ஆதரவு கடிதத்தை ஒரு எண்ணிக்கையில் அமமுக ஒன்று ஐயுஎம்எல் ஒன்றுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கன்வின்ஸ் ஆகி கொடுத்ததுங்கிறது நடந்தது. அப்போ அவருக்கு அமைச்சர் பதவின்னு ஏறத்தாழ அவர் அந்த எண்ணத்தில் இருந்தார். அவருக்கு பதிலாக நீங்கள் மாற்றி ஷாஜகான் அவர்களுக்கு கொடுக்கும்போது அங்கே முரணாயிடுச்சு. இப்போ என்னென்னா 5 ஆண்டுகள் முடியும் பொழுது இவர்கள் இந்த எம்எல்ஏக்கள், அதாவது கூட்டணிக்குள்ளே போனவர்கள், இந்த எம்எல்ஏக்கள் இங்கேயே தொடருவாங்களா, இல்லை தொகுதி நலனுக்காக முதலமைச்சரை பார்க்குறோன்னு ஜெயலலிதா அம்மையார் தேமுதிகக்காரங்க பார்த்த மாதிரி போவாங்களான்னு அது காலம் பதில் சொல்லட்டும். ஆனால் இதில் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் ஏன் கூட்டணி முறிந்ததுன்னு அறிவிக்க இவ்வளவு தயங்குறாங்கன்னு நமக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்கள் அறிவிச்சிட வேண்டியதானே, நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு 2009 to 2014 காங்கிரஸ் கூட யாரோ ஒருத்தவங்க கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. 14 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பெரும்பான்மை வரல, அந்த எம்பிக்கள் அப்படியே போய் பிஜேபி கூட சேர்ந்து அமைச்சரானா கூட்டணி முறிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சது தான். நீங்கள் இவங்களை வீழ்த்தினவங்களோட போய் சேர்ந்துட்டு அப்புறம் கூட்டணி தொடர்கிறது இப்போது சொல்ல முடியாது. இன்னைக்கு முறிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சிருங்க, நாளைக்கு சேர்றதை கால முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போங்களேன். அவங்களுக்கு அப்போ அவ்வளவு தயக்கம். அது அவங்களுக்கான தயக்கமா, இல்லை முதலமைச்சர் விஜய் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறதா? இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் முதலமைச்சர் விஜய் மீது இந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தா,
முதலமைச்சர் முதல்ல இந்த கூட்டணி கட்சிகளை நம்புறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. குறிப்பா காங்கிரஸ் தான் முதல்ல வந்து கூட்டணியிலேயே சேருது. ஆனா அந்த காங்கிரசினுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு இவர் போக மாட்டாரு, அல்லது டெல்லிக்கு போயிட்டு பிரதமரை சந்திக்கிறவர் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் சந்திக்க மறுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களை வெறும் ஒரு நம்பர்ஸ்க்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இந்த கூட்டணி மீது நம்பிக்கை இல்லை, அதுக்குள்ள அதிமுக இருந்து வர வேண்டிய எண்ணிக்கையை வர வச்சுக்கிட்டா போதும், வந்த பிறகு இவங்களை கழட்டி விடலாம் அப்படின்ற இடத்துல திரு விஜய் அவர்கள் இருக்காரு நினைக்கிறீங்களா? கழட்டி விடுறதுங்கிறத தாண்டி நீண்ட நாட்கள் இவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு வலியுறுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்க பல விஷயங்களுக்கு நீங்க கருத்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க, இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அவர் வந்து. நம்ம கருத்து சொல்லாம இருந்தா இவங்க வந்து கருத்து சொல்லி அவன் நம்மளை நிர்பந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. அது ஒரு நெருடலாகும். இவங்களை வந்து வச்சு மேனேஜ் பண்றதுங்கிறது நமக்கு சாத்தியமானது இல்லைன்னு அவங்க பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு திரும்ப வீட்டு செல்லுன்ற ஒரு ஏத்துறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க, இவங்க போராட்டம் அறிவிப்பாங்க. உங்க கட்சியிலேருந்து ஒரு ஆளை வர சொல்லுங்க, மூத்த அமைச்சரை வர சொல்லுங்கம்பாங்க, இல்லை நீங்களே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பில்லை கொண்டு வராங்கன்னா சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும், கூட்டி உடனடியாக இதை கண்டித்து முதலமைச்சர் தனி தீர்மானம் நிறைவேற்றணும்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் ரிவர்ஸில் ரீட் பண்ணுறது என்னென்னா, ஆன்டி பிஜேபியில் இவங்க ஸ்ட்ராங்கு. இவர் ராஜ்யசபாவே காங்கிரஸுக்கு கொடுத்தது, அங்கே போனால் நம்ம எம்பி பாஜகவை கேள்வி கேட்கணும், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி கொடுக்கலன்னு முதல்ல தளபதி விஜய் வாழ்கன்னுட்டு பிஜேபியை திட்டினா அது நேஷனல் நியூஸ் ஆகும். தாவேகா உறுப்பினர் ஒருவர் நின்று பாஜகவை எதிர்ப்பது என்று செய்திகள் வர்றது கூட வர வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டாரா? அதுல இருந்து நடுவியதானே நீங்க ஒரு கேள்வி. பாஜக எதிர்ப்புல இருந்து நழுவுறதுக்கான ஒரு காய். பாஜகவை நான் ஏன் எதிர்க்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி நான் எதிர்க்கல, நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ வந்து சுமூகமா இருந்தாதான் என்னால ஆட்சி நடத்த முடியும். நான் எதிர்க்கிறதுக்கான ஒரு டோனை இப்போ தாவேக்கா, நீங்கள் ரொம்ப எளிமையாக அந்த கூட்டணி உடைந்தது இவங்க அறிவிக்கலனால எங்கே தெரியும்னா, ஜூலை மாதத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது. மான்சூன் செஷனில் தமிழ்நாடு எம்பிக்கள் வரைக்கும் 39 பேராக இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பிரிவாக இயங்க போகிறாங்க. 9 காங்கிரஸ், 2 விசிகா, ஒரு IUML, ஒரு மதிமுக. ஏன்னா அவர் தனி சின்னத்தில் தான் துரை வைக்க நின்றுருக்கிறாப்புல தீப்பெட்டி. இவங்க கன்ஃபார்ம். சிபிஐ சிபிஎம் மட்டும் இஷ்யூ பேசிஸில். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்கும்போது கேரளா சார்ந்த ஒரு பிரச்சனை கையில் எடுத்தீங்கன்னு வைங்க, சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் கூட நிற்க முடியாது, தனியாக போயிடும். அடுத்து பஞ்சாபுக்கு எலெக்ஷன் வருது 27ல், உத்தரப்பிரதேசம் மாதிரி பஞ்சாபுக்கு எலெக்ஷன் வருது. ஆம் ஆத்மி தான் ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி. ஸோ அந்த நெருடல்கள் அப்படியே தான் தொடரப்போகுது. இந்த தமிழ்நாடு எம்பிக்கள் இவங்க இப்படி தனியாக வராங்க, சிபிஐ சிபிஎம் நடுநிலை வைக்கிறாங்க, இல்லை இஷ்யூவை பொறுத்து மாறிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் திமுகவும் திமுக சின்னத்தில் நின்ற கோமாதேக்கா மட்டும்தான் இருக்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு சிக்கலே, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு வஞ்சகம் இழைக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, யார் தமிழ்நாட்டுக்காக அங்கே அதிக குரல் கொடுத்து அங்கே கவனத்தை திருப்பியதுங்கிறதாக அது மாறப்போகுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தாவேக்கா அணி ஏப்பம்பட்டி பாப்பம்பட்டி மாதிரி நீங்கள் தாவேக்கா அணி திமுக அணின்னு வச்சா அதில் தாவேக்கால ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அங்கே போய் பேசணும். அமைச்சர்களாக உள்ள சேர்த்ததே செய்தியாளர்களை சந்திப்பது இல்லை கேள்விகளை டீல் பண்ணுறதுக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற நோக்கமும் அதில் இருக்கான் இருக்கு. ஆனால் நீண்ட நாளைக்கு இவங்களை நம்ம வச்சு டீல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் வந்துட்டா பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ரிஸ்க் அவர் எடுக்க விரும்பலை. நாளைக்கு அவங்க வலியுறுத்துவாங்க. சில நேரங்களில் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபரில் இவருக்கு போட்டு செஞ்சு கொடுங்கன்னு கூட கேட்கலாம். அது ஆப்வியஸாக கூட்டணியில் உள்ள அமைச்சர்கள் யாராங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, ஆலோசகர்கள் நிறைய இருக்காங்க. பல நேரங்களில் அவர் கருத்து சொல்லாது இல்லை முடிவெடுக்காத காரணம், ஒவ்வொரு ஆலோசகரும் ஒவ்வொன்று சொல்கிறதுனால குழப்பமாகி நான் அதில் ரிஸ்கே வேண்டாம்னு நிப்பாட்டுறது தான் அவருக்கு இப்போ வரைக்கும் சிக்கலாக இருக்குது. ஜூனியர் விகடனில் ஒரு பெரிய கட்டுரை 4 பவர் சென்டர்கள்னு அவங்க 4 பேர் பெயரெல்லாம் குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஆக்சுவலாக இப்போ ராஜ்யசபாக்கு இந்த கூத்தும் நடந்திருக்கலாம். 4 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு பேரை சொல்லியிருப்பாங்க. இது போக 2 அமைச்சர்கள் மூலயமா 2 பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. 6 பேரில் ஒருத்தர் எடுத்து ஒரு சீட்டு மீதி 5 பேர் கோச்சிப்பாங்க. அவங்க இதில் தவிர அந்த ரெக்கமெண்ட் பண்ண அவங்க கோச்சிக்க வாய்ப்பு இருக்குது. வேண்டாம், காங்கிரஸ்கே கொடுத்துருங்க, அவங்க எங்கேயாவது பார்த்து சத்தியமூர்த்தி போர்டில் முடிவு பண்ணிக்கிட்டு நமக்கு பிரச்சனை இல்லை என்பதாக அதை நகர்த்தி விட்டுட்டாங்க பாருங்களேன். அது ஆக்சுவலாக அவர் வந்து இது ஒரு சேஃப் கேமாக அவர் ஆடி இருக்காரு. இது வேட்பாளர் தேர்வெல்லாம் அப்புறம் பாஜகவை நேரடியாக தாவேக்கா எதிர்த்ததாக நாடாளுமன்றத்தில் நீங்கள், ஏன்னா அப்புறம் கேள்வி வரும், ஏன் உங்களுக்கு தான் ஒரு எம்பி இருக்காரு இல்லைங்க, எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டாமாங்க, சிங்கிள் ஆளாக இருந்துட்டு கமலஹாசன் எப்படி பேசுறாரு பாருங்க. நீங்க முதலமைச்சர் இருந்துட்டு வாயவே திறக்கல,
என்ன செய்தீர்கள் அப்படின்னும் போது இவங்க வழக்கமாக போராடக்கூடியவர்கள் தான். தமிழ்நாடு காங்கிரஸோ இல்லை விசிகாவோ பாஜகவை எதிர்த்து அவங்க ரெகுலராக பண்ணுறதை பண்ணாலும் அதுக்கான மைலேஜை கொடுத்து தமிழ்நாட்டின் குரலை முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த 17 பேரும் எதிரொலித்தார்கள். முடிஞ்சு போச்சா? அப்போ கிரெடிட் எல்லாம் அவருக்கு ஏறத்தாழ ஜி ஃபார்முலா தான். தோத்துட்டாங்கன்னா அந்த கட்சி மாநில தலைவர் மேலே பழிய போட்டுறது, ஜெயிச்சார்னா ஜிக்கு கிடைத்த வெற்றி. மகாராஷ்டிராவில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, தோல்விக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் நான் பொறுப்பேற்கிறேங்கிற லெவலுக்கு அவரை சொல்ல வச்சாங்க. ஜெயிச்ச பிறகு அது மோடியினுடைய முகத்து கிடைச்சதுன்னு ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆனார். ஆனாலும் அது ஜினால தான் சாத்தியம். 5 முறை முதலமைச்சராக கண்டினியூ பண்ண சிவராஜ் சிங் சௌகான் ஜெயிக்கலையா மத்திய பிரதேசத்தில், ஜியினுடைய முகத்து கிடைத்த விட்டுன்னு அதை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா யாரை இறக்கி விட்டோமோ இப்போ நாளைக்கு செய்யலைன்னா இந்த கூட்டணி கட்சியில் சரியான அளவுக்கு அது எது அங்கே பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சு. தாவேக்கால ஒரு எம்பி நின்றுருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் 24 தான் கட்சி ஆரம்பிச்சிங்களே, நிற்க வேண்டியதானே 3 மாதத்து எலெக்ஷனில் அப்படின்னா அதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து சேஃப் கேமாக ஆடுறாங்க. இந்த கேம்னால யாருக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது அவங்களுக்கான விஷயங்களை மட்டும்தான் ரொம்ப கான்சியஸாக பார்த்துக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வலியுறுத்த போகிறாங்க, ஏன்னா இஷ்யூ பேசிஸ் வரும்போது பதில் பேசி ஆகணும். இப்போ வரைக்கும் நீங்கள் கூட்டு குர்பானி விவகாரத்தில் அரசு வெவ்வேறு நிலைப்பாடு எடுத்திருக்குது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள் நாங்கள் மேல்முறையீடு போவோங்கிறாரு. முதலமைச்சருக்கு கீழே இருக்க போலீஸை நாங்கள் அந்த உத்தரவை மிகச்சரியாக ஃபாலோ பண்ணோன்னு கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க. அப்போ எது சரியானது, எது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு, அந்த இடத்துல குழப்பம் இருக்குது, சிக்கல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் மலையில் அங்கே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வருவாய்த்துறையும் வந்து அளக்குறாங்க, நீதிமன்ற உத்தரவுங்கிறாங்க. அந்த தொகுதிக்கே எம்எல்ஏ அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் வெவ்வேறு துறை சார்ந்த ஒரு கருத்து சொல்கிறார். விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், விவசாயிகள் போராட்டத்தை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டாஸ்மாக் தொடர்பாக அங்கே அமைச்சர் விக்னேஷ் இருக்கார், இது அமைச்சர் வினோத் இருக்கார். இது போக கல்குவாரி கனிம வளம் சார்ந்து அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு டாக்டர் டி கே பிரபு இருக்கார். முதலமைச்சருடைய சட்ட ஒழுங்கு இவர் பேசுகிறாரு. ஆனால் உங்கள் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை தொடாமலே இருக்கிறீங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏங்க தமிழ்தாய் வாழ்த்து இங்கே பாட சொன்னால் கட்சி கூட்டத்தில், திருச்சி கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பிள்ளைகளை பாட விட்டுட்டு அதுதான் பதில அரசினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறதான் கேள்வி. கேரளாவில் ஒரு சிஎம் சொல்லலை வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் எல்லாம் கிடையாது, முழு பாட்டை பாடணுங்கிறதெல்லாம் நீங்கள் எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் பேசுகிறாரு. இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வரவேற்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க. எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கான கல்ச்சரை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்பேஸ் விமர்சனங்கள் வருதுன்னா நீங்கள் எதுவும் பேசாததுனால வருது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏன் அதை ப்ராப்பராக ஒரு ஸ்டேட்ஸ்மேனோட அந்த உணர்வோடு நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கிறதான் கேள்வி. இப்போ நீங்க சொன்ன இடத்துல இருந்து ஒரு கேள்வி உருவாது. என்னன்னா எந்த இடத்துலையுமே தன்னுடைய ஒரு பொறுப்புணர்வை, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவர் தவிர்க்கிறார். குறிப்பா அரசு எந்தெந்த இடத்துலலாம் பொறுப்பு எடுத்துக்கணுமோ அந்த இடத்துல அதை எடுத்துக்காம தவிர்க்கிறதோ அல்லது அதற்கு வேறு விதமான ஒரு மூவை வந்து பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா பேசக்கூடாத அல்லது பேச தேவையற்ற ஒரு விஷயத்த தன்னுடைய நன்றி உரையில போய் பேசுறாரு. ஒரு திருச்சிக்கு போயிட்டு மக்களை பார்த்து நன்றி செலுத்துகிற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு விக்டிம் கார்டை எடுக்கிறார். மக்களை வந்து தற்குறி சொல்கிறாங்க, எனக்கு ஓட்டு போட்டால் தற்குறியா, அப்புறம் எனக்கு வாயில் வார்த்தை வருது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுகிறார். இது எல்லாமே ஒரு முதல்வர் பேச வேண்டிய ஒரு வார்த்தையா, அல்லது இப்படி தான் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? முதல்ல அது நன்றி அறிவிப்பு கூட்டமான எனக்கு சந்தேகம் இருக்குது. அதுவும் நன்றி அறிவிப்புனா திருச்சி கிழக்குக்கு மட்டுமா இல்லை திருச்சி மாவட்டமா? ஏன்னா அவங்க திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்புன்னாங்க. அவர் அது மொத்தமாக அவருடைய ஸ்பீச்சே 7 ஷார்ட்ஸ் தான், 7 3 21. நீங்கள் அந்த ஸ்பீச்சை கரெக்டாக பார்த்தா தனித்தனியாக வெட்டினீங்கன்னா 7 வெவ்வேறு கண்டென்ட் சேர்ந்த ஒரு ப்ரெசன்டேஷனாக அது வந்து சேரும். அப்படியாக திட்டமிடப்பட்ட ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட உரை அது. ரைட்டு, இது நம்ம இந்த ஓரம் வைப்போம். நீங்கள் அவர் பேசின இடத்துக்கு நகர்றீங்க இல்லையா, தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் வாக்களித்த மக்களை இவர் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி யார் விமர்சிச்சாங்கிற கேள்வி இருக்கு. பின் பாயிண்டடாக சொல்லுங்க, சொல்லி அவங்கள அம்பலப்படுத்துங்க மக்கள்கிட்ட. தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும், அவங்க அந்த வழியில் இருப்பாங்க. சில இடங்களில் நல்ல பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் மூர்த்தி பேசினது இன்றைக்கி அந்த வீடியோ வந்து போயிட்டுருக்குது. அதுக்கு ஏங்க நம்ம தோத்துட்டோன்னு சொல்கிறோம், அதுக்கு இல்லாமல் கை தட்டுவீங்கன்னு அவர் அதில் பேசியிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா அதில் சில விஷயங்களை அவர் தவிர்த்திருக்கணும், அந்த டோனே தவறாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை கட்சியில் இருக்கிறவர்களையும் வைக்கிறாங்க. இது ஒரு சைடு. இப்போ என்னென்னா உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு அது பதில் கிடையாது.
அவங்க தோல்வியை ஏற்றுக்கிட்டு அடுத்தது நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த பிளாட்ஃபார்மை நோக்கி அந்த இளைஞர்களை நோக்கி வர்றதுக்கு தயாராக வராங்க. நீங்கள் யோசிங்க, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது பாஜக பண்ணதுலேருந்து அந்த பதில் தான் வரும். ஆகுனா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னா ஒரு பெரும்பான்மை ஆதரவை பெற்றாதான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். அது எப்படி ஒரு மதத்துக்கு எதிராக இருக்க முடியும்? நம்ம கேட்ட மாதிரி அவங்க ஏங்க எலக்டோரல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு திரும்ப அரசியல், நீங்கள் ஒரு சமூக இயக்கமாக இருக்கு திக மாதிரி திவிக மாதிரி அவங்க வந்து ஓட்டு கேட்டு போக போகிறது இல்லை, அவங்க விமர்சிச்சாங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓட்டு கேட்டு போகிற கட்சி எப்படிங்க இன்னொரு சாரார் ஓட்டாரு நான் திரும்ப என் பக்கம் கவர்ந்து இழுக்க ட்ரை பண்ணுறவங்க அவங்கள அவமானப்படுத்துவாங்களா? இல்லை, அப்படி யார் பண்ணான்றதே அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் முதல்வராக இருக்கிற முக ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், சீமான் சொன்னாரா, அல்லது அன்புமணி ராமதாஸ் சொன்னாரா, இல்லை ராமதாஸ் சொன்னாரா, யார் சொன்னா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல், அல்லது அவங்களுடைய அஃபிஷியலில் அது வந்தது, அல்லது அவங்க மேடையில் பேசினாங்க, இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு நமக்கான ஒரு டாக்குமெண்ட்டே இல்லை, அல்லது அதுக்கான தரவே இல்லை. ஆனால் ஒரு முதல்வர் இதை வந்து கோட் பண்ணி ஒரு மேடையில் பேசுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் அவருடைய கல்ட்டுக்கு தீனி போட்டிருக்கிறார். அதற்கான அந்த பெர்ஃபார்மன்ஸாக தான் நீங்கள் அதை மதிப்பிட வேண்டிய தேவை இருக்குது. இது பொலிட்டிக்கல் ரேட் வரைக்கே கிடையாதுங்கிற இடத்துக்கு நம்ம அபாயகரமானது ஆனால் நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 20 நாட்களாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களை நோக்கி இன்னும் எதிர்கட்சிகள் தெருவுக்கு வந்தெல்லாம் போராடல, ட்வீட்டு தான் போடுறாங்க. நமக்கு அதுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆகுது. நீங்கள் அவ்வளோ அதனுடைய கணம் என்னன்னு உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிற அந்த பதற்றத்தில் வரக்கூடிய வார்த்தைகளாக நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய சீட்டு அதில் இந்த என்டையர் ஸ்டேட் உங்கள் கையில் இருக்குது. அந்த ஸ்டேட்டுன்னா அதனுடைய நிர்வாகத்தில் தொடங்கி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து செய்த விஷயங்கள், இதை வந்து நீங்கள் தான் முதல்ல நின்று சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அந்த பொறுப்புக்குரிய வகையில் அதனால தான் இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிங்கிற வார்த்தையை ஆராசாத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் பயன்படுத்தினார். இந்த கான்ஸ்டியூஷனல் உங்களுக்கான அந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் சேர்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் திரும்ப 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 பார்த்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த நாற்காலிக்கு மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பிடிக்கும் இருக்கும் போகும். பட் அந்த இடத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்பாக இருக்கிறது. யார் வந்தாலும் அது பிரதான பொறுப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம யோசிச்சோம்னா கெஜ்ரிவால் அதை செய்யலை, அவரை கைது பண்ணுறாங்க. நான் முதலமைச்சராகவே தான் கைதாகி உள்ளே போவேன்னு போனார். ஆனால் ஹேமந்த் சோரன் கைது பண்ண வராங்க, எனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, கூடவே வாங்க, நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸசிஎம்மாக நான் வெளியில் வந்தேன், அவர் அக்செப்ட் பண்ண வாங்கினதும் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு அவர் சொன்னார். ஏன்னா அது அந்த சேரோட இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ்னு அவர் பார்த்தார். இது அந்த மதிப்பீடுகளை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இமீடியட்டாக அவங்க காரில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கொடியை கழட்ட சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவே ஒரு தகவல் ஒன்று உண்டு. ஏன்னா அது அதுக்கப்புறம் இமீடியட்டாக தண்டனை விவரம் இல்லைனாலும் குற்றவாளி என்றாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் பதவி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. அப்போ அதை செய்யறதுங்கிறதும் ப்ரோட்டோக்கால்னும் போது நீங்கள் இது எதுக்குள்ளேயுமே வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறதே உங்களுக்கு இவ்வளோ ட்ரிகர் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் விஷயங்கள் வரும். இவர்கள் பிரச்சனைகளோடு தெருவுக்கு வருவார்கள், போராடுவார்கள், கேள்வி எழுப்புறதுக்கு தான் அவங்களை எதிர்க்கட்சியை உட்கார வச்சிருக்கு. அதுவும் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு 108 கொடுத்துட்டு இந்த பக்கம் 126ங்கிற வகையில் கொடுத்ததுக்கான ரீசனே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது ரிங் மாஸ்டர் மாதிரி நீங்கள் அதை கரெக்டான திசையில் செலுத்துறதுக்கு வேலையை பாருங்கிறது தான் மேண்டேட்டே. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல முதலமைச்சர் மேபி அதுக்கப்புறம் அவர் பரிசீலனை பண்ணி மாற்றிக்கிறாரா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 20 நாள் என்ன கேள்வி கேட்காதீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் 5 வருடம் வரைக்கும் நீங்கள் இப்படியே சொல்லிட மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கை இப்போதைக்கு இருக்குது நம்ம அதை. ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா மோடிஜியை கேட்டால் நேரு பண்ணிட்டு நான் போகிறாருல்ல, அந்த மாதிரி திமுக நீங்கள் இப்போ ரிவர்ஸில் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? 5 வருடத்துக்கு பிறகும் திமுக ஆட்சி நல்லா இருந்து அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டி எப்போ எடுப்பீங்கிற கேள்வி எழுது இல்லையா? மேபி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேனே, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்? இந்த அரசுக்கு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர் நீங்கள் போடல. ஏன் ஒரு கட்சி தகவல்னு கசிய விடலாங்க, அரசு எப்படிங்க கசிய விடும்? நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறதுன்னு கவர்மெண்ட் எப்படி பேச முடியும்? கட்சிக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கலாம், முதலமைச்சருக்கு அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. இஷ்யூ இல்லை. இது நிர்வாகம் சார்ந்ததுங்கிறத தாண்டி இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய இங்கேருந்த அரசியல் கல்ச்சரில் நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல விழுமியங்கள், பல சட்டங்கள், இது அத்தனையும் நொறுங்குவது அப்படிங்கிறதோ இல்லை நொறுக்குவதற்கான வழி நடக்கும்போது நீங்கள் அதை சரியான முறையில் தடுக்கலை இல்லை எதிர்க்கலை அப்படின்னா இழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமானது.
அந்த இடத்துல நீங்கள் தனிநபராக உங்களை பிரதானப்படுத்தல. உங்களோட தமிழ்நாடு பெருசு. நீங்கள் சொல்கிறீங்க விஜய் தான் தமிழ்நாடுன்னு. விஜயை விடவும் அல்லது ஸ்டாலினை விடவும் அல்லது எடப்பாடி பழனிசாமியை விடவும் முதலமைச்சர்களாக வந்தவர்கள், இருக்கிறவர்கள், போகிறவர்களை விடவும் தமிழ்நாடு என்கிற மண், இந்த மக்கள், இவர்களுடைய நலன்கிறது தான் பெருசு. நீங்கள் அப்படியெல்லாம் ஒப்பிட்டுறவே முடியாது. அது தவறானது. ஒரு இறுதி ஃபுட் நோட்டு. உங்களின் மீது அபரிமிதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை முழுமையாக செய்ய முடியாது. ஆனால் அதில் நீங்கள் அவங்களுடைய விஷயங்களை வாங்குவதற்கு ஒரு முயற்சியை செய்யுங்கள். அந்த அன்பை திருப்பி செலுத்துவதற்கு என்ன வழிங்கிறத யோசிங்க. ரெசிப்ரிகேட் பண்ணல அப்படின்னா இவங்க இந்த இந்த படை மிகப்பெரிய இளைஞர் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு பாயிண்ட்ல உங்ககிட்ட டிசப்பாயிண்ட் ஆகிட்டா அவன் திரும்ப அரசியல் பக்கமே வர மாட்டான். இவ்வளோ நாள் அரசியல் பேசாமல் இருந்தான், ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்துட்டான். இப்போ அவன் பொலிட்டிசைஸ் ஆனால் உங்களுக்கு என்ன சிக்கல்னா, இவன் அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டால் நம்மோடு தொடர்வானா என்கிற சந்தேகத்தினால நீங்கள் வேண்டான்னு யோசிக்கிறீங்க. அவன் உங்கள் மேலே டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு அதிருப்தி வந்து விட்டால், அரசியலே வேண்டாம் நம்ம குழப்ப வைப்போன்னு போயிட்டான்னா திரும்ப ஒரு தலைமுறை அந்நியப்பட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி காயப்பட்டு போகிறதுனால மறுபடியும் வரவே மாட்டாங்க. அந்த அச்ச உணர்வோடும் தான் நான் அதை பதிவு பண்ணுறேன். கட்டாயம் ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும்